தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். பிசிகாக்கு இந்த வாட்டி ஒற்றை இலக்கியா இரட்டை இலக்கியான்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கேனா? அதெல்லாம் நீங்கள் ஒற்றை இலக்குன்னு நீ கனவுல கூட நினைக்க வேணாம். ஒருவேளை நீங்கள் கேட்ட இலக்கை திமுக கொடுக்க மறுக்குது, நீங்கள் தாவிக்கா கொடுக்க போக வாய்ப்பு இருக்கா? அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. 2001 பிசிகாக்கு 6 தொகுதிகள் கொடுத்தாங்க. அப்போவே உங்கள் ஆதங்கத்தை தெரிவிச்சிங்களா? சாரி, 2021 இந்த ஐபேக் என்ற ஒரு பைத்தியக்கார பயில இருந்தாங்க. அவங்க ஏமாட்டு ஐபேக்கே திருட்டு பயிலுக்கு தானே இங்கே ஃபிலிம் காட்டினாங்க. அங்கே போய் நிற்க முடியாது. பீகாரில் உரிச்சிட்டு வர மாட்டாங்க. அந்த குரூப்பு தான். அந்த குரூப் இன்னொன்று இந்த தம்பி இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்துட்டு எஸ்ஐ இப்போ இதுக்கு போயிட்டாப்புல விஜய் அமைப்புக்கு ஆதவ் அர்ஜுன். இந்த பயில்கள்லாம் சேர்ந்து தான் திட்டம் போட்டு 6 சீட்டை கூட்டு ஏமாத்திட்டாங்க. நான் எஸ்ஐஆர் பணிகள் தமிழ்நாட்டில் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. எஸ்ஐஆர் அப்படின்றதுக்கு அதுக்கு விளக்கம் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தீவிர வாக்காளர் திருத்தம். தீவிரம் ஐசியூவில் வைக்கிற மாதிரி. ஐசியூன்னா என்ன சொல்லுவாங்க? தீவிர சிகிச்சை பிரிவு. மாதிரி தீவிர சிகிச்சை பிரிவில் ஒன்றா போட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, இந்தியாவை. ஆர்எஸ்எஸ்ன்ற தாய் என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்பாங்க இந்த பிஜேபியில் இருக்கிற ஆட்கள். அந்த பிஜேபி யாரை இயக்குறாங்கன்னா தேர்தல் ஆணையத்தை இயக்குறாங்க. அந்த தேர்தல் ஆணையத்துடைய அந்த தலைவரே ரொம்ப அமித்ஷாவுக்குலாம் வேண்டிய ஆள். ஞானேஷ்குமார் மோடிக்கெல்லாம் ரொம்ப நண்பர். ஏன்னா ஆர்எஸ்எஸ் இழுக்கிறேன்னா இவங்களுக்கு பூரா வேத புக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி பகவத்கீதை இல்லை. இவங்களுக்கு வேத புக்கு பஞ்சாப் தாட்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீமா நீனு, அப்போ உன்னுடைய புனித ஸ்தலம் எங்கே இருக்குது? மெக்கால இருக்குது, வெளிநாட்டில் இருக்குது. நீ கிறிஸ்துவனா, உனக்கு புனித ஸ்தலம் எங்கே இருக்குது? உனக்கும் வெளிநாட்டில் இருக்குது. அப்போ நீங்களாம் வெளிநாட்டில் புனித ஸ்தலம் இருக்கிறவன் இந்த நாட்டை நீங்கள் மதிக்க மாட்டீங்க, நாட்டுக்கு உண்மையாக இருக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் இந்த ஊரில் வாழலாம், ஆனால் ஓட்டு போடுற உரிமை உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் எழுதிட்டாங்க. 2024 இதே வாக்காளர் பட்டியல் வச்சு தான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. அது தகுதி நீக்கம் பண்ணிடலாம். அதுதான் பிரச்சனை. அவங்க என்ன நினைக்கிறாங்க நடத்துவாங்க. 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான்லாம் மதுரை மாவட்டம் மேலூர் சார்ந்தவன். இப்போ ஃபார்ம் அங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ நான் போக முடியாத சூழ்நிலை வந்தால் சொல்லி முடிஞ்சு. உங்களுக்கு ஓட்டு இல்லை, அவ்வளோ கதையை முடிச்சு விட்ருவாங்க. அதான் ஒரு அவசர கால திட்டம். எல்லாமே அவசரத்தில் பிறந்தவங்க. அதனால் அவசரமாக அப்படி தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஆர்எஸ்எஸ்காரங்க புத்தியே என்ன? அதாவது மறைமுக வேலைகளை செய்வது, சதி திட்டங்களை தீட்டுவது. இது மாதிரி வரலாறு பழைய வரலாறு திரும்ப மகாத்மா காந்தி நீ கொலை செஞ்சது, காமராஜ் வீட்டில் தீ வச்சது, எம்ஜிஆரை மிரட்டினது, புரட்சி அம்பேத்கரை கொலை செஞ்சது. அம்பேத்கர் நீங்களும் செத்து போயிட்டாரு நினைக்கிறீங்க. கொலை பண்ணதே இந்த கும்பல் தான். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனால் எஸ்ஐஆர் பணிகள் தமிழ்நாட்டில் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. திமுகவும் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க. அதுக்கு எஸ்ஐஆருக்கு நீங்கள் பணியை தொடரலாம் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிருச்சு. திரு திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காரு. இது ஆர்எஸ்எஸோட செயல் திட்டம்னு சொல்லியிருக்காரு. இது என்ன உண்மையிலே அப்படி தான் பார்க்கணுமா? அதாவது எஸ்ஐஆர் அப்படின்றதுக்கு அதுக்கு விளக்கம் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தீவிர வாக்காளர் திருத்தம். தீவிரம் ஐசியூவில் வைக்கிற மாதிரி. ஐசியூன்னா என்ன சொல்லுவாங்க? தீவிர சிகிச்சை பிரிவு. மாதிரி தீவிர சிகிச்சை பிரிவில் ஒன்றா போட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, இந்தியாவையே. அது மாதிரி ஒரு இது. அந்த விஷயம் என்னென்னா, தேர்தல் வருவதற்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், தேர்தலில் உங்களுக்கு 18 வயசு ஆனால் உங்கள் பேரை சேர்ப்பது இல்லை. நீங்கள் வீடு அட்ரஸ் மாறிட்டீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணுவாங்க. அட்ரஸை மாற்றி போடுவாங்க. இல்லை ஒரு ஆள் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவரை எடுத்துருவாங்க. இது எல்லா தேர்தலில் போய் நடந்து கொண்டு இருக்கிறது தான். ரைட்டா? இதை இவ்வளோ அவசர பிரிவாக ஐசியூவில் போடுற அளவுக்கு என்ன உனக்கு அவசரம் அவ்வளோ வந்துருக்குது? அது 6 மாதம் எலெக்ஷன் வச்சுட்டு இருக்கிறப்ப இதுக்கு இந்த அவசரம். அதுதான் என்ன விஷயம்னா, இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த கும்பலினுடைய குழந்தை தான் அந்த பிஜேபி. அவங்க என்ன சொல்லுதோ, அந்த தாய் ஆர்எஸ்எஸ்ன்ற தாய் என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்பாங்க இந்த பிஜேபியில் இருக்கிற ஆட்கள். அந்த பிஜேபி யாரை இயக்குறாங்கன்னா தேர்தல் ஆணையத்தை இயக்குறாங்க. அந்த தேர்தல் ஆணையத்துடைய அந்த தலைவரே ரொம்ப அமித்ஷாவுக்குலாம் வேண்டிய ஆள். ஞானேஷ்குமார். மோடிக்கெல்லாம் ரொம்ப நண்பர். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. நமக்கு ரொம்ப சிக்கலாக இருக்குது. நம்மளும் அந்த கலவரம் இந்த கலவரம் பண்ணாலும் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். ஓட்டில் ஆளுகளை சுற்றி விட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. சில பேரை நம்ம சேர்ப்போம், சில பேரை கழிப்போம் அப்படின்ட்டு தான். இப்போ நீங்கள் ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா தெளிவாக பேட்டி கொடுக்காரு. பேட்டியில் யார் சேர்க்கப்பட்டிருக்குது? ஒரு வெளிநாட்டுக்கார பொம்பளை பிள்ளையே கொண்டாந்து ஓட்டு போட விட்டுருக்குறாங்க. 36 ஓட்டா. அப்போ இது மாதிரி சதி வேலைகள் செய்வதற்கு முயற்சிக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழர்கள் ரொம்ப அறிவாளிகள், விவரமானவர்கள். அதனால் நம்ம தொடர்ந்து போராட்டம் நடத்தி மக்களை ஒரு அரசியல் படுத்திட்டோம்னா விழிப்புணர்ச்சியாக இருப்போம்
அப்படின்ற நோக்கத்தில் நம்ம செய்கிறோம். ஏன்னா ஆர்எஸ்எஸ் இழுக்கிறேன்னா, ஆர்எஸ்எஸ் பிதா மகன் யாருன்னா சவார்கர். சவார்கருடைய வளர்ப்பு ஆளு தான் டாக்டர் ஹெட்கவர். அவர் அடுத்த ஆளு தான் ஹோல் வால்கர். இன்னைக்கு வந்து மோகன் பகவத் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பூரா வந்து வேத புக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி பகவத்கீதை இல்லை. இவங்களுக்கு வேத புக்கு வந்து பஞ்சாப் தாட்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதி வச்சுருக்கிறாங்க. அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீமா நீனு, அப்போ உன்னுடைய புனித ஸ்தலம் எங்கே இருக்குது? மெக்காவில் இருக்குது, வெளிநாட்டில் இருக்குது. நீ கிறிஸ்துவனா, உனக்கு புனித ஸ்தலம் எங்கே இருக்குது? உனக்கும் வெளிநாட்டில் இருக்குது. அப்போ நீங்களாம் வெளிநாட்டில் புனித ஸ்தலம் இருக்கிறவன் இந்த நாட்டை நீங்கள் மதிக்க மாட்டீங்க, நாட்டுக்கு உண்மையாக இருக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் இந்த ஊரில் வாழலாம், ஆனால் ஓட்டு போடுற உரிமை உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் எழுதிட்டாங்க. ஆனால் டப்புன்னு இப்போதைக்கு ஓட்டு போடுற உரிமையை நம்ம நிப்பாட்டினோம்னா கலவரமாயிரும், பிரச்சனையாகி போயிடும். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யலாம் அப்படின்றதுக்காக இது மாதிரி எஸ்ஐஆரை கொண்டாடுறாங்க. எஸ்ஐஆர் எப்போ நடத்தப்பட்டது? 2003, 2002, 5. இப்போ அது நடத்தவே இல்லை. அதுக்கு அடுத்து அப்போ திடீர்னு என்ன அவங்களுக்கு இவ்வளவு பாஞ்சிக்கிட்டு வர்றாங்கன்னா காரணம் இதுதான் விஷயம். 2024 இதே வாக்காளர் பட்டியல் வச்சு தான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. அது வந்து தகுதி நீக்கம் பண்ணிடலாமா? அப்போ அந்த கேள்வி வேறு மக்கள் கேட்குறாங்களே, இதே ஓட்டை தான் வச்சு பண்ணீங்க, அப்போல்லாம் ஏன் பண்ணலன்னு கேட்குறாங்க. அதுதான் பிரச்சனையே. பிரச்சனை அவங்க என்ன நினைக்கிறாங்க நடத்துவாங்க. ஆர்எஸ்எஸ் உடைய வேலை வந்து இந்தியாவை இந்து ராஷ்டிரியமாக அறிவிக்கணும். அதை இப்போ நேரடியாக அறிவிக்க முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆமாம், இது மாதிரி குளறுபடிகளை செஞ்சுக்கிட்டு அதே அவசர திட்டம்னு போடுறான். என்ன உனக்கு அவசரம்? 1 மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நாளாக வந்து மதுரை மாவட்டம் மேலூர் சார்ந்தவன். இப்போ ஃபார்ம் அங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ நான் போக முடியாத சூழ்நிலை வந்தால் சொல்லி முடிஞ்சு, உங்களுக்கு ஓட்டு இல்லை, அவ்வளோ கதையை முடிச்சு விட்ருவாங்க. அப்போ நான் கொடுத்த பேப்பரை கூட பிடிக்காம கூட தூக்கி கூட போடுவாங்க. எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. உங்களுக்கு புரியுதா? அதனால் எதுவும் நடக்கலாம், நடத்துவார்கள், நடத்துவதற்கான திட்டத்தை போடுகிறார்கள். அதனால் தான் மக்களை அரசியல்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்கள் தலைவர் இன்னைக்கு சென்னையில் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் தெளிவாக பேசிட்டார். இது ஒரு சதி வேலை இல்லை. அதே மாதிரி அவங்க ஒரு படிவம் கொடுக்குறாங்க. படிவத்தில் கூட சரியான இன்ஃபர்மேஷன் இல்லைன்ற மாதிரி மக்கள் சொல்லிடுறாங்க. ஒரே குழப்பமாக இருக்குது. ஒருவேளை நாங்கள் தப்பாக ஏதாவது ஃபில் பண்ணிட்டா எங்களோட வாக்கு போயிருமோன்ற அச்ச உணர்வு மக்கள்கிட்டே இருக்குது. அந்த அம்மாவே சொல்லிச்சுல, நீங்கள் அந்த கொடுக்குற நேரத்தில் நீங்கள் கொடுக்கலைன்னா யார் தேர்தலில் தமிழ்நாட்டு தேர்தல் அதிகாரி ஒரு லேடியை வச்சுருக்காங்க தெரியுமில்ல, அர்ச்சனா பட்நாயக். பேர்லாம் கரெக்டாக சொன்னீங்க, அர்ச்சனா பட்நாயக். அந்த பெண்மகள் வந்து தெளிவாக சொல்லுது, நீங்கள் ஒழுங்காக அந்த 1 மாதத்தில் ஃபுல்லாக பண்ணல உங்களை தூக்கி அழகாக தூக்கி விட்ருவோம்னு சொல்லி மிரட்டி விட்டுருச்சு. அப்போ 1 மாதம்னா இப்போ நீ வரும்போதே பார்த்துருப்பீங்க மழை காலமாக ஆயிடுச்சு. ஆமாம், இனி பூரா மழை வரப்போகுது, புயல் வரப்போகுது, அங்கங்கே சுனாமி மாதிரி இப்போ வெள்ளம் வரப்போகுது. இந்த 1 மாதத்தில் எப்படி செய்ய முடியும்? அது கஷ்டம் இல்லை. அதனால் வந்து இந்த டைம் பத்தாது. தேர்தல் முடிஞ்ச அப்புறம் கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேர்தல் முடிஞ்ச அப்புறம் பண்ணியிருக்கலாம், இல்லை தேர்தல் 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கலாம். அதே ஒரு அவசர கால திட்டம். எல்லாமே அவசரத்தில் பிறந்தவங்க, அதனால் அவசரமாக அப்படி தான் எல்லாம் பண்ணுவாங்க. இதில் வந்து எந்த மாற்றமும் நிகழ வாய்ப்பு இல்லை. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிருச்சு, இது வந்து எலெக்ஷனில் எத்தனை வாக்காளர்கள் நீக்க போகிறான்ற மாதிரி மக்களும் கேட்டுட்ருக்கேன். ஓகே, நம்ம ரொம்ப விவரமாக மக்களை வந்து அரசியல்படுத்திடுவோம், ஒன்றும் பிரச்சனை. டெய்லி நம்ம யூடியூப்பில் எல்லாம் பேசி தலைவரும் தொடர்ந்து பேசி எல்லாம் வந்து என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் உங்கள் பருப்பு வேகாது. பீகாரில் நீங்கள் என்னமான்னு பண்ணலாம். தமிழ்நாட்டில் 65 லட்சம் வாக்காளர்கள் வந்து புதுசாக சேர்க்க போகிறதா சொல்கிறாங்களே வட மாநிலத்தவர்களாம். அதுதான் பெரிய சிக்கல், அதுதான் படங்கு சிக்கல். அங்கங்கே கொண்டாந்து நிப்பாட்டி விட்டாங்கன்னா பெரிய சிக்கல். நம்மளோட தமிழ்நாட்டோட அரசியல் வந்து அவங்க நாளைக்கு தீர்மானிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. 65 லட்சம்னா அவன் தானே தீர்மானிக்கிற சக்தி. அவன் நினச்சானா யாரையும் கவுக்கலாம். அவங்க தான் பூரா வந்து மாட்டு மூலக்காரன் மேலே இருக்கிறாங்க. அவங்க வாட்டுக்கு ஏதாவது போட்டு விட்டு போயிடுவாங்க. அவங்க பூரா பிஜேபி ஆதரவாளராக கூட இருக்கலாம். அதனால் நம்ம பார்ப்போம். அவர்களும் தொழிலாளர்களாக தான் வருவாங்க. தொழிலாளர்களை நம்ம அரசியல்படுத்துவோம், அவங்கள நேர்மையான ஆளாக கொண்டு வருவோம். ஆனால் அடுத்தபடியாக சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சுண்ணே, இன்னும் 5 மாதம் தான் இருக்குது. பிசிகாக்கு இந்த வாட்டி ஒற்றை இலக்கியா இரட்டை இலக்கியான்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கேண்ணா. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒற்றை இலக்குன்னு நீ கனவுல கூட நினைக்க வேணாம். அப்படியா? விடுதலை சிறுத்தைகள் இரட்டை இலக்கில் வெற்றி பெறுவார்கள். இரட்டையில் வெற்றி உறுதி. அதற்கான வேலைகளை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். திமுக வந்து முதல் அதை 10 சீட்டாச்சும் கொடுக்குமான்ற அந்த கேள்வி வருது. அது கொடுக்குமா கொடுக்காதுன்றத வந்து அப்போ பார்த்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம். தெளிவாக நாங்கன்னா தொண்டர்கள். எங்கள் தலைவர் வந்து தொண்டர்களுடைய மனநிலை உணர்ந்து தான் அவர் அரசியல் பண்ணுவார். அதனால் டபுள் டிஜிட்டில் மாபெரும் வெற்றி பெறுவோம். இன்னமும் சொல்லப்போனால் சென்னை மாநகரிலே நாங்கள் வந்து சீட்டு கேட்கலாம்னு இருக்கிறோம். சென்னையில் ஏதோ சீட்டு உங்களுக்கு 3 தொகுதி இருக்குங்க சென்னையில், தலித் தொகுதிகள். ஆமாம், திருவிக்கா நகர் ஆமாம் ஒன்று இருக்குது, எழும்பூர் சூப்பர், ஸ்ரீபெரும்புத்தூர், பூந்தமல்லி. அது பூந்தமல்லியோட கொஞ்சம் அவுட்டில் போயிருச்சுன்னு வச்சுக்கலாம். சரி, பூந்தமல்லி சேர்த்துக்கு 4 ஆக்கிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து ரிசர்வ் தொகுதி, ரைட்டா? இந்த ரிசர்வ் தொகுதியில் தீர்மானிக்கிற சக்தியை விடுதலை சிறுத்தைகள் தான். இன்னமும் சொல்ல போனால் திருவிக்கா நகர், எழும்பூர்லாம் வந்து யார்? தலித்து மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதி.
இன்னமும் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து எங்கிட்ட அங்கிட்டு நீங்கள் அவுட்டரை கொடுக்குறத விட ரைட்டா சென்னை சிட்டிக்குள்ளே ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்கலாம்னு இருக்கோம். ஏன்னா போன வாட்டியே திருப்பூர், வானூர் இந்த மாதிரி இடத்துல தான் அவுட்டரில் தான் நீங்கள் நிறைய சீட்டு வாங்கினீங்க. இந்த வாட்டி சென்னையில் இந்த வாட்டி ஆமாம், சென்னையில் இந்த முறை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கப்படுகிறது. அதே மாதிரி நான் 2001 நினைக்கிறேன், அப்போவே வந்து திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட 8 சீட்டு வாங்கியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா சொல்கிறேன், 8 சீட்டு அந்த காலத்திலே டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா கொடுத்தார். ஐயாவுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் நன்றியை தெரிவிக்கிறோம். ஏன்னா ஐயா அப்போ மட்டும் 2011 10 சீட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் வந்து அவங்க வந்து 10 சீட்டு கொடுத்தாங்க. அவங்க ராசி நம்பர் 9 சீட்டு தமிழ்நாட்டுக்கு, ஒரு சீட்டு பாண்டிச்சேரிக்கும் சேர்த்து 10 சீட்டு கொடுத்தாங்க. உண்மையிலே அந்த இந்த நேரத்தில் அவங்களுடைய அந்த பரந்த எண்ணங்கள் சமூக நீதிக்காக கொடுத்தார்கள். அது போலவே இந்த முறையும் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் சமூக நீதி போராளி, திராவிட மாடலின் தலைவர், எங்களுக்கு வந்து டபுள் டிஜிட்டில் வெற்றி பெறுவதற்கான எல்லா செயல்பாடும் நடக்கும். 2001 வந்து விசிக்காக 6 தொகுதிகள் கொடுத்தாங்க. அப்போவே உங்கள் ஆதங்கத்தை தெரிவிச்சிங்களா? சாரி, 2021 2021 ஆமாம் 6 சீட்டு கொடுக்கும்போது நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் விடுதலை சிறுத்தை இளைஞரெல்லாம் கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் தலைவர் வந்து கையெழுத்து போடும்போது என்ன சொன்னார்னா, பூனா ஒப்பந்தத்தில் எப்படி மகாத்மா காந்திக்கு எதிர்த்து கையெழுத்து போட்டாரோ, இல்லை மகாத்மா காந்தியுடைய நெருக்கடிக்கு கையெழுத்து போட்டாரோ, அதை போலத்தான் நானும் 6 சீட்டு கையெழுத்து போட்டேன்னு போட்டார். அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஐபேக் என்ற ஒரு பைத்தியக்கார பயில இருந்தாங்க. அவங்க ஐபேக்கே திருட்டு பயிலுக்கு தானே இங்கே வந்து ஃபிலிம் காட்டினாங்க, அங்கே போய் நிற்க வேண்டியது. பீகாரில் ஒரு சீட்டு வர மாட்டாங்க. அந்த குரூப்பு இன்னொன்று இந்த தம்பி இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்துட்டு எஸ்ஐ இப்போ இதுக்கு போயிட்டாப்புல விஜய் அமைப்புக்கு ஆதவ் அர்ஜுன், இந்த பயில்கள்லாம் சேர்ந்து தான் திட்டம் போட்டு 6 சீட்டை கூப்பிட்டு ஏமாத்திட்டாங்க. உங்களுக்கு வந்து 6 சீட்டு ஒதுக்குனதுக்கு முழுக்க காரணம் அவங்க தான். இப்போ அந்த குரூப்பு தான், அப்புறம் வேற எந்த குரூப்பு? அந்த குரூப்பு சொல்லிச்சு, ஏமாத்தி பிடிச்சி ரைட்டு. இனி நாங்கள் ஏமாறுவதற்கு நாங்கள் ஆள் இல்லை. நாங்கள் தான் சொல்லுவோமே, இனியும் அண்ணல்னா அம்பேத்கர், அண்ணலே இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாயும் விடுதலை சிறுத்தைகள். ஏன் கேட்குறேன்னா, காங்கிரஸுக்கு வந்து 25 தொகுதி கொடுத்தாங்கன்னா, அதாவது விசிகா வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்படுதா? ஏன்னா சமூக நீதி பேசுகிற திமுக ஏன் வந்து விசிகா மட்டும் புறக்கணிக்குதான்ற கேள்வி வந்து தொண்டர்கள் மத்தியிலே இன்னைக்கு எழுந்திருக்கு. அதெல்லாம் வந்து இப்போ நிம்மதி நடக்காதுல்ல, அது அந்த காலம் நடந்து போச்சு. இப்போ வந்து நீங்கள் காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டுமா கொடுங்க, நம்ம சொல்ல முடியாது. காங்கிரஸை நம்ம கம்பேர் பண்ணல. காங்கிரஸ்ன்ற ஒரு பெரிய தேசிய கட்சி, அதுக்கு ஒரு ஐக்கானா வந்து நம்ம இங்கே ராகுல் காந்தி வருகின்ற தமிழகத்திலிருந்து ஆதரவோடு இந்தியாவில் பாரத பிரதமராக போகிற ராகுல் காந்திக்காக முகத்து கொடுக்கலாம். அது பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு நீங்கள் எத்தனை 25 கொடுங்க, 30 கொடுங்க, 35 கொடுங்க, இல்லை 20 கூட கொடுங்க, இல்லை 15 கூட கொடுங்க, அதில் நம்ம பேசல. எங்களுக்கு டபுள் டிஜிட்டில் நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போகிறோம். இப்போ வந்து திரு சங்கத்தமிழன் அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கானா? சங்கத்தமிழை வந்து இந்த முறை வந்து தேர்தலில் சீட்டு கேட்பேன், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இளைஞரணி, அதாவது குறிப்பாக இளைஞர் எழுச்சி பாசறை வந்து அண்ணன் நீங்கள் தேர்தல் நில்லுங்க அப்படின்னு என்னை சொல்லிட்டாங்க. நான் நிற்கத்தான் போகிறேன். ஆனால் சீட்டு கொடுக்காது எங்கள் தலைவருடைய இதுதான். அவர் கொடுத்தாருனால் மகிழ்ச்சி, கொடுக்கவில்லை என்றாலும் மகிழ்ச்சி. ஏன்னா நாங்கள் வந்து எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் விடுதலை சிறுத்தைகளுக்கு நாங்கள் வரல, குறிப்பாக சங்கத்தமிழில் வரல. அந்த காலத்தில் வந்து 90 வாக்கரிசி போட்டு வாங்க அப்படின்னாரு. அந்த கோட்பாட்டை உள்வாங்கி தான் நம்ம வந்திருக்கிறோம். அதனால் ஏன் வந்து நம்ம தேர்தலே எனக்கு திருடர்கள் பார்த்தீங்கன்னா நான் இருந்தேன். இன்னமும் சொல்ல போனால் என்னை கடந்த தேர்தலில் போய் என்னை நிற்க சொல்லி தலைவரே என்கிட்ட பேசினார். ஆனால் ரவிக்குமார், நான், தலைவர் 3 பேரும் உட்காந்து ஒரு குறிப்பிட்ட தொழில் இல்லைங்க அப்படின்னு எப்போ மக்கள் கூட்டணி இருக்கும் பொழுது 2016 அப்பயே சொன்னார். அப்போ நம்ம வந்து சில காரணத்துக்காக நம்ம சொன்னோம். இப்போ தான் துபாயிலேருந்து வந்திருக்கிறோம். அதனால் நமக்கு மக்களை பற்றி ஒன்றும் தெரியாது. ரெண்டாவது வந்து நீங்கள் தான் சொல்லி வளர்த்துருக்கீங்க, தேர்தல் என்பது திருடர்கள் பாதை, பாராளுமன்றம் என்பது பன்னிகளின் கூடாரம்னு. அதனால் வேணாம் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் காலப்போக்கில் என்ன ஆகி போச்சுன்னா, அம்பேத்கருடைய 37வது தொகுப்பை படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு அமைஞ்சிச்சு. அந்த புத்தகத்தில் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, அரசியல்னால் இப்படி தான் இருக்குங்க. ஆனால் அந்த அரசியல் வேண்டாம், நீ ஒதுங்கி போனேன்னா உனக்கு பிடிக்காதவே அந்த அரசியலை வந்து உட்காந்து உன்னே சுரண்டுவேன், உன் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அதனால் நீ தொடர்ந்து உங்கள் மக்களுக்காக நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். இன்றைக்கி இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் திறவுகோல் எதுனா அரசியல் அதிகாரம் தான், அதை கைப்பற்று அப்படின்னு அம்பேத்கர் வந்து ரொம்ப அதுக்காக நான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்குறேன், ரிசர்வேஷன். நீங்கள் பாட்டுக்கு அரசியல் சாக்கடைன்னு விட்டுக்கிட்டு ஒதுங்கிட்டீங்கன்னா உங்களை ஏமாற்றிடுவாங்க அவங்க அப்படின்ட்டார். அது நம்மளால் அதெல்லாம் படிக்கலை. சும்மா சொல்ல போனால் இப்போ நம்ம கடந்த 10 ஆண்டுகளாக தான் அம்பேத்கரை பற்றி படிக்கிறேன். அதில் 37வது தொகுப்பையே நான் படித்தது இப்போ கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான். அப்போ தலைவர் சொல்கிறது கரெக்டு தான். தலைவர்னா புரட்சி அம்பேத்கர். அப்போ பெரிய தலைவர் சொல்லிட்டாரு, அப்போ சின்ன தலைவர்கிட்ட நம்ம சீட்டை கேட்டுருவோம்னு முடிவில் இருக்குது. ஏன்னா அவர் தானே அத்தாரிட்டி. அவர் நினைச்சாருன்னா எம்எல்ஏ
நினைக்கலைன்னா இதே இளைஞர் எழுச்சி பாசறை மாநில செயலர். அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பியுடைய ஆசைக்கு இணங்க இந்த முறை வந்து சீட்டு கேட்டுருவோம். மகிழ்ச்சிண்ணா. ஆனால் அடுத்தபடியாக வந்து விசிகாவின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்களுக்கு வந்து எதுவும் அச்சுறுத்தல் இருக்கா? ஏன்னா தொடர்ந்து அவருக்கு வந்து இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவருக்கு என்ன தானே? அதுதான் வந்து அதாவது எங்கள் தலைவர் வந்து இந்த சனாதானத்தை எதிர்க்கிறார்ல, சங்கி பயலை எதிர்க்கிறார்ல. இப்போ கூட ஒரு பதிவு போட்டிருந்தார். இதில் இப்போ வந்து இங்கே டெல்லியில் வந்து ஒரு பெரிய குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. எல்லாரும் குண்டுவெடிப்புக்கு ஒரு பார்வையில் பார்க்கும்போது எங்கள் தலைவர் என்ன கேட்குற சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, தெளிவாக சொல்கிறாரு, சந்தேகமாக இருக்கிறது. பீகார் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, பதிவு நடந்துகிட்டு இருக்கு. அந்த சொல்கிறதுக்கு தைரியம் வேணும் பிரதர். அப்படிலாம் யாரும் தைரியமாக சொல்ல முடியாது. ஏன்னா அது ரொம்ப போனோம்னா நம்மளை வந்து செக்குலரிசத்துக்கு எதிர்ப்பாக பேசுகிறார். அதனால் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கூட போடுவாங்க, ரைட்டா? அதெல்லாம் மீறி தான் நாங்கள் போடுறோம். எங்களுக்கு சந்தேகம் இருக்குப்பா. உங்கள் ஆர்எஸ்எஸ்காரங்க புத்தியே என்ன? அதாவது மறைமுக வேலைகளை செய்வது, சதி திட்டங்களை தீட்டுவது, இது மாதிரி வரலாறு, உங்கள் வரலாறு பழைய வரலாறு திரும்ப மகாத்மா காந்தி நீங்கள் கொலை செஞ்சது, காமராஜர் வீட்டில் தீ வச்சது, எம்ஜிஆரை மிரட்டினது, அதே மாதிரி நம்ம புரட்சி அம்பேத்கரை வந்து கொலை செஞ்சது. அம்பேத்கர் நீங்கள் செத்து போயிட்டா நினைக்கிறீங்க, கொலை பண்ணதே இந்த கும்பல் தான். அது ஒரு சந்தேகம் இன்னமும் இருக்குது. இந்த முறை வந்து வர்ற காலத்தில் வந்து ராகுல் காந்தி வெற்றி பெற்றால் அந்த இதெல்லாம் தட்டி எழுப்புவோம், செக் பண்ணுவோம். ராகுல் காந்தி உண்மையான ஒரு நேருடைய ஒரு மறு அவதாரமாக இருக்கிறாரு. அவர் தானே சொல்கிறார், ஆர்எஸ்எஸ்ஸை நான் தடை செய்வேன் சொல்கிறாரு. தைரியமாக சொல்கிறாரு. இதே காங்கிரஸ் எவன் சொன்னது? யாரும் சொல்லுங்க பார்ப்போம். அதனால் அவ்வளவுக்கு போல்டாக இருக்கிறாப்புல. காங்கிரஸ்லேயே பல ஆர்எஸ்எஸ் வந்து ஊடுருவிட்டாங்க. அதுதான் வீழ்ச்சிக்கே காரணம். கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க. பிரியங்கா காந்தி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, தோத்த பிறகு உயர்நிலை குழு நடந்துச்சு, வெளியே அழுதுகிட்டே வந்துருச்சு. அப்போ அது என்னவா சொல்லுச்சு? காங்கிரஸ் தோற்று போனதுக்கு காரணம் எதிராளிகள் அல்ல, காங்கிரஸுக்குள்ளே இருக்கிற ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் அப்படின்னுச்சுல்ல. அந்த அம்மா சொன்ன, நம்மளா சொல்கிறோம். ஆனால் அந்த கும்பல் எல்லா பக்கட்டும் பரவுவாங்க. விடுதலை சிறுத்தையை தவிர எல்லா கட்சிக்குள்ளேயும் உள்ளே இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தையில் யாருமே கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்ப்பாக இந்தியாவிலே களமாடக்கூடிய ஒரே தலைவன், ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான். ஆனால் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து தொடர்ந்து தாவேகா கூட்டணிக்கு போ, அதாவது முதற்கட்ட தலைவர்கள் சொல்ல கீழே இருக்கவங்களாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா தாவேகா கூட்டணிக்கு போவோம், அப்படி இல்லைனா சீட்டு வந்து நாங்கள் அதிகமாக கேட்போம், ஒரு மாதிரி பூச்சாண்டி அரசியலே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு இருக்கேன். அப்படிலாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. காங்கிரஸ் பூச்சாண்டி செய்யக்கூடிய கட்சி அல்ல. அது வந்து ஒரு பெரிய தேசிய பாரம்பரியம் உள்ள கட்சி. அவங்களுக்கு 20 சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. அந்த 20 சீட்டு கிடைக்குமா? அப்போ கொடுக்கலைன்னா அப்போ அவங்கவுங்க கட்சியை தானே பார்ப்பாங்க. கரெக்டாக இல்லையா? ஏற்கனவே ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவரே பேசினார்னு வேறு சொல்கிறாங்க, இவரும் பேசினார்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க கட்சியை அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கட்சி தான் நம்ம பேச முடியும். அது ஒரு கூட்டணி கட்சி. ராகுல் காந்தி நல்ல மனுஷன், அதனால் நம்ம பேசியிருக்கிறோம். ஏன் கேட்குறோன்னா, இது வந்து ஒரு வேளை நீங்கள் கேட்ட இலக்கை வந்து திமுக கொடுக்க மறுக்குது, நீங்கள் தாவேகா கொடுக்க போக வாய்ப்பு இருக்கா? அதாவது கொடுக்காது, கொடுக்க மாட்டாது, கொடுக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை. அவர் கொடுக்குறத சொல்லிட்டாரு. இன்னைக்கு கூட நம்ம பேசி கொண்டிருந்த தருணத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து எங்கள் தலைவருக்கு சால்வை போட்டு புத்தகத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார். கருப்பு சிகப்பு அப்படின்ற புத்தகத்தை கொடுத்துட்டு, கருப்பு சிகப்பு சிறப்பாக இருப்பதற்கு நீளம்தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆகையால் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. தளபதி ஸ்டாலினை நாங்கள் நம்புகிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜகவின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தொடர்ந்து பயணிக்கிறாரு, பரப்புரையெல்லாம் பண்ணுறாரு. திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டு வைக்கிறார். குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் வந்து பாதுகாப்பாக நடந்து போக முடியலன்ற குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. அடுத்து வந்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறோம்னு சொல்கிறாரு. இது வந்து சாத்தியமா? இதுதான் இந்த 2025 இருக்கிற நகைச்சுவை. சரிங்களா? முறை 4 எம்எல்ஏ நீ வருவியான்னு பாரு. இந்த முறை அதுவும் கிடைக்காது. பீஸை பிடிக்கணுவாங்க, உங்களுக்கு முட்டை தான் கிடைக்கும். கரெக்டாக? அப்படி சூழ்நிலை எதுவும் தேவையில்லாத பேசாதீங்க. நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறோம்னா உங்கள் மாநிலமாகிய நீங்கள் இதில் கம்பேர் பண்ணுங்கள். எதை? உத்தரப்பிரதேஷ் நீங்கள் தான் ஆள்றீங்க, அங்கே என்ன லட்சணத்தில் இருக்குது, குஜராத்தில் என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். அதை பார்த்து தமிழ்நாட்டை பேசு. தமிழ்நாட்டில் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கம்பேர் பண்ணும்போது அதை விட தமிழ்நாடு மிக சேஃபாக, மிக சிறப்பாக செயல்படுகிறது. சிறப்பான ஆட்சி நடத்துகிறார். அதில் ஒன்றும் மாட்டுக்கிறது இல்லைங்கன்னா எந்த வகையான மத பிரச்சனை உருவாகாது. சாதி புத்தி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி அதை சரி பண்ணுவோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கே சரியா இல்லை. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆட்கடத்தல் இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. திருமாவளவன் இது வந்து பெருசாக பேச மாட்டான்ற குற்றச்சாட்டு இருக்கேன். திருமாவளவன் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். அதை திருமாவளவனை பற்றி பார்க்காதவங்க பேசுகிற பைத்தியக்காரத்தனமான உளறல்கள், அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. எங்கள் தலைவர் வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்னால் முதல்வர் சந்திச்சுட்டு வெளியில் வந்து பஞ்சம் இல்லங்களை மீட்டெடுக்க வேண்டும்னு சொன்னாரா சொல்லலையா? அதே மாதிரி சாதி ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்கணும்னு சொன்னாரா சொல்லலையா? அவங்க காதெல்லாம் என்ன மூடிக்கிட்டு கிடந்தாங்களான்னு கேட்குறேன். இல்லை கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாங்கன்னு கேட்குறேன். கேட்டார்ல,
டாஸ்மார்க்கை இழுத்து மூடினார். இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. இப்போ இழுத்து மூடலாம் படிப்படியாக குறைப்பதற்கான வேலையை செய்யுங்கன்றாரு. நாங்கள் என்றைக்கும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். நாங்கள் மக்கள் பக்கம் நிற்போம், மக்களுக்காகவே போராடுவோம், மக்களுக்கினுடைய நன்மதிப்புக்காகவே நாங்கள் இப்போ வென்றெடுப்போம். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் பல இடத்துல வந்து பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விசிகவனர் பல இடத்துல ரவுடிசம் பண்ணுறாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க இப்படின்ற குற்றச்சாட்டுலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒரு இடத்துல கூட எங்கள் தலைவர் வந்து அப்படி ஆட்களை வந்து கட்சியில் நாங்கள் வைக்க மாட்டோம். அப்படி யாராவது ஒரு ஆள் நீங்கள் சொல்லுங்கள், இப்போயே கட்சியை விட்டு தூக்கி. கட்டுக்கோப்பாக இருக்கப்ப கட்டுக்கோப்பா நேர்மையாக அறம் சார்ந்து பகவான் புத்தருடைய கோட்பாடுகளையும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாடுகளையும் தந்தை பெரியார் கோட்பாடுகளையும் மார்க்சிய கொள்கைகளையும் உள்வாங்கி களமாடக்கூடிய போராளிகள் தான் விடுதலை சிறுத்தைகள். பொறுக்கிகள் அல்ல, மற்ற கட்சியை போல போராளிகள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசியல் சார்ந்து பல்வேறு கேள்விகளுக்கு நீங்கள் வந்து சிறப்பாக பதில் சொன்னீங்க. இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம்ண்ணா. நன்றிண்ணா. நன்றி, வணக்கம்.